தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 14/7/2015 செவ்வாய்க்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் மதியம் 2:28 வரை, பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைக்கு நாட்காட்டியிலே பார்த்தால் மாத சிவராத்திரி என்று போட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு சிவனை வழிபட்டால் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, செவ்வாய்க்கிழமையும் மிருகசீரிஷ நட்சத்திரமும் இணைகின்ற ஒரு அற்புதமான நாள். மிருகசீரிஷம் என்பது செவ்வாய்க்குரிய நட்சத்திரம். ஆகையினாலே இன்றைக்கு நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தமிழ் வருடங்கள் மொத்தம் 60 இருக்கிறது. பிரபவ என்று தொடங்கி அட்சய வரை முடிகிறது. யாரிடமாவது நீங்கள் உங்களுடைய பிறந்த வருடம் என்ன என்று கேட்டால் உடனடியாக அவர்கள் எதை சொல்வார்கள் என்றால் ஆங்கில வருடத்தை தான் சொல்வார்கள். 1951, 1975, 1981 என்று ஆங்கில வருடத்தை தான் சொல்வார்களே தவிர கூடிய மட்டும் தமிழ் வருடங்களை யாரும் சொல்வதில்லை. ஆனால் இந்த தமிழ் வருடங்கள் இருக்கிறதே, இவற்றையெல்லாம் தொகுத்து பழைய மகரிஷிகள் வருஷாதி வெண்பா என்று ஒரு வெண்பாவை எழுதி வைத்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த தமிழ் வருடங்களுடைய பெயர்களெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். கர, நந்தன, விஜய, ஜய, மன்மத, துன்முகி, ஏவிளம்பி, விளம்பி, விகாரி என்று வரிசையாக வந்து கொண்டே இருக்கும். அட்சய வரை அந்த தமிழ் வருடங்கள் 60 இருக்கின்றது. இந்த 60 வருடங்களிலும் என்னென்ன நடக்கும், எப்படியெல்லாம் மக்கள் வாழ்க்கை நடத்துவார்கள். பொதுவாக மாதம் மும்மாறி பொழிந்ததான்னு சொல்லி அந்த காலத்தில் ராஜா கேட்டதாக நாடகங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முதலிலே மக்களுடைய உயிர்கள் தழைக்க வேண்டுமானால், பயிர்கள் தழைக்க வேண்டுமானால் மழை வளம் பெருக வேண்டும். ஆகையினாலே மழை எப்படி வரும், மக்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், அரசர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள் என்பதை பற்றி அற்புதமாக படம் பிடித்து 60 ஆண்டுகளுக்கும் 60 வெண்பாவை எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு எடுத்துக்கொண்டால் இந்த முதல் வார்த்தையே பலித்து விட்டது. மன்மத வருடம் என்று சொல்லி ஒரு வருஷாதி வெண்பா. மன்மதவில் மாரியுண்டு. மாரி என்றால் மழை என்று பொருள். எங்கள் பக்கத்திலே எல்லாம் சிவகங்கை மாவட்டத்திலே இப்பொழுது தினந்தோறும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. நல்ல மழை பொழிந்து ஆறுகள், ஏரிகள், குளங்களெல்லாம் நிரம்புகின்ற அளவுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே மழை இல்லை. அப்படி மழை இருக்குமா இல்லையா என்பதை பற்றியும், பயிர்கள் தழைக்குமா அல்லது காயுமா என்பதை பற்றியெல்லாம் இந்த 4 வரிகளுக்குள் அடக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு வெண்பாவை பார்த்து கொண்டால் மன்மதவில் மாரியுண்டு, வாழுமுயிர் எல்லாமே நன்மை மிகும், பல்பொருளும் நன்னுமே, மன்னவரால் சீனத்தில் சண்டையுண்டு, தென் திசையில் காற்று மிகும், காணப்பொருள் குறையும் காண் என்று வெண்பா. அதாவது அண்டை நாட்டோடு ஒரு சச்சரவுகள் உருவாகலாம் என்று போட்டிருப்பார்கள். போன ஆண்டு ஜெயவருடத்தில் என்ன நடந்தது என்றால், ஜெயவருடம் தன்னிலே செய் புவனங்கள் எல்லாம் விஜனுறவே பைங்கோள் விளையும், நயமுடனே அக்கம் பெரிதாம் அளவில் சுகம் பெருகும், வெக்குவார் மன்னர் இறைமேல். அரசாள்பவர்கள் இறைபக்தியோடு மக்களுக்கு பலவிதங்களிலே நன்மைகளை செய்வார்கள். அரசாள்பவர்களுக்கு இறைபக்தி மேலோங்கும் என்று வந்திருந்தது. அதே போல கோவிலிலே குடமுழக்கு விழாக்கள் நிறைய நடந்தன. ஆலயங்களிலே எல்லாம் வழிபாடுகள் மிகுந்திருந்தது. அதற்கு 2 ஓராண்டுக்கு முன்னதாக வந்த விஜய ஆண்டிலே மழை வளம் வரவில்லை. வறட்சி மிகுதியாக இருந்தது. நிலங்கள் வெடித்திருந்தன. எனவே எப்படி இருந்தது என்றால், மண்ணும் விஜய வருடத்தில் மழை மிகுதி எண்ணும் சிறு தானியங்கள் விளங்குமே, நண்ணும் பயம்பெருகி நொந்து பரிவாரம் எல்லாம் நயங்களின்றி வாடுமென நாட்டு என்று போட்டிருக்கிறார்கள். அப்படி பயமின்றி வாழ முடியாதாம், பயம் பெருகும், நொந்து பரிவாரங்கள் எல்லாம் நயமின்றி வாழ்வார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல அந்த ஆண்டிலே நிலங்களெல்லாம் வெடித்தன, பயிர்கள் விளையவில்லை, மிக அதிகமான விலைவாசிகள் உயர்ந்து கொண்டு போனன. இப்படியெல்லாம் ஒரு வருடாதி வெண்பா எழுதுகின்ற அளவுக்கு அந்த வருடம் தொடங்குகின்ற நாள், நட்சத்திரம், நேரம் ஆகியவற்றை வைத்து அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் நீங்களும் உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு இந்த கருத்தை உங்களுக்கு சொல்கின்றேன். எந்த வாரத்திலே நாம் தொடங்குகின்றோமோ அந்த வாரத்தினுடைய முதல் நாள், மாதத்தினுடைய முதல் நாள், வருடத்தினுடைய முதல் நாள், நட்சத்திரம் இவற்றையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். அந்த நட்சத்திரம் நம்முடைய நட்சத்திரத்திற்கு ஏற்றதாக இருக்கிறதா, தாராபலம் மிக்கதாக இருக்கிறதா? அப்படி இருந்தால் அவர்களுக்கெல்லாம் அந்த வாரம் முழுவதும் நன்றாக இருக்கும், வருடம் முழுவதும் நன்றாக இருக்கும். வாழ்க்கையில் ஓரளவு சிரமங்கள் இருந்தாலும் கூட நாம் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும்.
ஆகையினாலே தான் ஆங்கில ஆண்டை எடுத்துக்கொண்டாலும் சரி 2015 என்று இந்த ஆண்டு வந்திருக்கிறது. 2 1 3 5 8 8 பிறந்தவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். 8 17 27 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு. அதே நேரத்தில் 2016 இனிமேல் வரப்போகின்றது. இப்பொழுது 7வது மாதம். இனி 8 9 10 11 12க்கு பிறகு டிசம்பர் முடிந்து ஜனவரி தொடங்குகின்ற பொழுது 2016 கூட்டுத்தொகையை பார்த்தால் 9 என்று வரும். 2 1 3 6 9. ஆக 9 என்பது மட்டுமல்ல, அது பிறக்கின்ற நாள் வெள்ளிக்கிழமையில் பிறக்கிறது. உத்திர நட்சத்திரத்திலே பிறக்கிறது. சுக்கிரவாரத்திலே பிறக்கின்ற பொழுது அள்ளி கொடுக்கின்ற ஆற்றல் இருப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஆண்டாக அந்த ஆண்டை நாம் கருதலாம். இப்படி ஒவ்வொரு ஆண்டின் பிறக்கின்ற பொழுதும் ஒவ்வொரு வாரத்தின் முதல் தொடக்க நாளிலும் நாம் நம்முடைய ஜாதகத்தை வைத்து ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, நேற்று திங்கட்கிழமை, வாரத்தினுடைய தொடக்க நாள். நேற்று நட்சத்திரம் என்ன? மிருகசீஷ நட்சத்திரம் வந்திருக்கிறது இன்றைக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் மிருகசீஷம் வந்திருக்கின்றது. ஆகையினாலே நேற்றைய நட்சத்திரம் என்ன? அந்த நட்சத்திரம் நம்முடைய நட்சத்திரத்திற்கு ஏற்றதாக இருக்கிறதா? அப்படி இருக்குமேயானால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். இல்லை என்றால் பாதகமான நட்சத்திரங்களாகவோ அல்லது மற்ற கிரகநிலைகள் சாதகமின்றி இருந்தாலும் நாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். முன்னறிவிப்பாக இருப்பதற்காகத்தான், வாழ்க்கையை நாம் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் முன்னோர்கள் பஞ்சாங்கத்தை கணித்து வைத்திருக்கின்றார்கள். நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான், கோள் செய்வதை கொடுப்பவன் செய்ய மாட்டான் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, தொழில் தொடர்புக்கு தோழர்கள் உதவுகின்ற நாள். தொகை கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனி பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லைகள் இருக்கலாம். வாகன யோகம் உண்டு என்றாலும் கூட பயணத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. குருவின் பரிபூர்ண பார்வை இருப்பதால் மலை போல் வந்த துயர் பனி போல் விலகும் என்று சொல்லலாம். ரிஷபராசி நேயர்களே, போட்டிகளை சமாளிக்க புது முயற்சி எடுக்கின்ற நாள். பிள்ளைகளால் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் கிடைக்கும். தொழிலிலே அதிக போட்டிகள் உருவாகும். நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்களோ அதே தொழிலை ஒருவர் உங்களுக்கு எதிரிலேயே கடை வைத்து தொடங்கி விடுவார். அப்படியானால் போட்டி கடை வந்துவிட்டது என்று நீங்கள் நினைப்பீர்கள். இருந்தாலும் கூட உங்கள் யோகத்தின்படி அதை சமாளிக்கின்ற ஆற்றலும் உங்களுக்கு வரும். வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். காரணம், 2ஆம் இடத்திலே 3 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. அது மட்டுமல்ல, இன்றைக்கு சந்திரனும் அதோடு இணைந்திருக்கின்றார். எனவே வரவு திருப்திகரமாக இருக்கும். வழிபாட்டிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். 12க்கு அதிபதி செவ்வாய் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். அதே நேரத்தில் 7க்கு அதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் வாழ்க்கை துணை வழியே ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் உருவாகலாம். எனவே விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது. விரயங்கள் மாலை நேரத்தில் உருவாகலாம். மிதுனராசி நேயர்களே, கனவுகள் நனவாகி காரியம் கைகூடுகின்ற நாள். காலை நேரத்திலேயே நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. ராசிநாதன் புதன் நல்ல நிலையில் இருக்கிறார். அவரோடு கூட லாபாதிபதியும் இருக்கிறார். சகாய ஸ்தானாதிபதியும் இருக்கிறார். தனாதிபதியும் இருக்கிறார். அப்புறம் என்ன கவலை? உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். பாராட்டு மழையில் நனைவீர்கள். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். இல்லத்திலே சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதமாக முடிவடையும். கடகராசி நேயர்களே, சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் சுமூகமாக முடிகின்ற நாள். சோகங்கள் மாறி சுகங்கள் கூடும். என்ன இருந்தாலும் ராசிநாதன் 12இல் சஞ்சரிப்பதால் விரயங்கள் கொஞ்சம் மேலோங்கித்தான் இருக்கும். வேண்டிய அளவிற்கு பணவரவு திருப்திகரமாக இல்லையே என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். இருப்பினும் காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பணம் உங்களுக்கு தானாகவே வந்துவிடும். பொதுநல ஈடுபாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் மாறலாம். பயணங்களால் மாலை நேரத்தில் பயன் உண்டு. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நேசித்தவரோடு யோசித்து பேசும் நாள். நீண்டகால ஆசைகள் நிறைவேறுவதிலே தாமதம் ஏற்படும். ராசியில் குரு சஞ்சரிக்கின்றார். பயணங்கள் அதிகரிக்கும். ஏதேனும் உறவினர் பகை கூட உருவாகலாம் ஒரு சிலருக்கு. லாபஸ்தானத்திலே லாபாதிபதி சஞ்சரிக்கின்றார். எனவே வரவு திருப்திகரமாக இருந்தாலும் கூட மன நிம்மதி ஓரளவுதான் இருக்கும். செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். முன்னேற்றத்தையெல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, வியாபார வளர்ச்சிக்கு வேற்று மனிதர்களை சேர்த்து கொள்ளுகின்ற நாள். கூட்டு முயற்சிகளில்தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஜென்மத்திலே ராகு, 12இலே குரு இருப்பது ஒரு வழிக்கு விபரீத ராஜயோகமாக கூட செயல்படலாம்.
வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. 2லே சனி வக்ரம் பெற்றிருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். எனவே வாக்கு கொடுக்கும் முன் யோசியுங்கள். துலாம் ராசி நேயர்களே, சச்சரவுகள் நீங்கி சமாதான கொடி பறக்கின்ற நாள். அது மட்டுமல்ல, தனவரவில் இருந்த தடைகள் அகலும். தாராளமாக செலவிட்டு மகிழ்வீர்கள். 7ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் 9இல் இருக்கின்றார். வரவு திருப்திகரமாக இருக்கும். பாக்கிகள் கூட உங்களுக்கு வசூலாகவில்லையே என்ற கவலை அகலும். அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கலாம். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஜென்மச்சனியாக இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை மட்டும் ஒரு சிலருக்கு உருவாகலாம். ஏதேனும் தொல்லை ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். அமைதியை கடைப்பிடித்து ஆனந்தத்தை காண வேண்டிய நாள். ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பது நல்லது. அருகில் உள்ளவர்களையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள். வரவை காட்டிலும் உங்களுக்கு செலவுகள் கூடுதலாகவே இருக்கும். நண்பர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் கூட அப்படி உதவுவது அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே நேரத்தில் பயணங்களை கூட நீங்கள் திடீரென மாற்றி அமைப்பீர்கள். என்ன இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 8இல் இருக்கின்றார். எனவே ஆரோக்கிய தொல்லைகளையும் சந்திக்க நேரிடலாம். எடுத்தோம் முடித்தோம் என்று காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்பதால் அங்காரகனையும் ஆனைமுகப் பெருமானையும் ஆறுமுகப் பெருமானையும் வழிபாடு செய்யுங்கள். அனைத்து காரியங்களும் சிறப்பாக முடியும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நேற்று பாதியில் இந்த பணி இன்று மீதியும் முடியும் நாள். நெஞ்சம் மகிழும் சம்பவங்கள் நிறையவே நடைபெறப் போகிறது. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். செய்தொழிலே லாபம் கிடைக்கும். புதிய கூட்டாளிகள் வந்து இணைந்து உங்கள் தொழிலை வளப்படுத்தி கொடுப்பார்கள். கட்டிடப்பணி தொடரும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்தித்த நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கும் நாள். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. 8ஆம் இடத்திலே வியாழன் இருந்தாலும் கூட அவரோடு சுக்கிரனும் இணைந்திருக்கின்றார். எனவே பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் 1-2 வெற்றி பெறலாம். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் வந்து சேரும். கும்பராசி நேயர்களே, வீண் பழிகள் அகல விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது. வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் உயர்வும் கிடைக்கலாம். காரணம், குருவின் பரிபூர்ண பார்வை இருக்கிறது. விவாக பேச்சுக்கள் முடிவடையவில்லையே என்ற கவலை நீங்கும். நீண்ட நாட்களாக பார்த்து வந்த வரன் இப்பொழுது முடிவடைவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். செய்தொழிலே சிறப்பான லாபம் கிடைக்க இன்றைக்கு செவ்வாயை வழிபாடு செய்யுங்கள். மீனராசி நேயர்களே, தொழில் பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படுகின்ற நாள். தொட்ட காரியங்கள் நடைபெறுவதில் தாமதங்கள் ஏற்படும். நீங்கள் அடுத்தவர்களை அனுசரித்து செல்வதுதான் நல்லது. பிள்ளைகள் நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் 1-2 வெற்றி பெறலாம். கடன் சுமை குறைய புதிய கடன்களை வாங்கும் சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு உருவாகலாம். என்ன இருந்தாலும் இன்று பொறுமையை கடைப்பிடித்து பெருமை காண வேண்டிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.